அதாவது காஞ்சிபுரம் சிவகாஞ்சி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வருபவர் டெல்லி ராணி. டெல்லி ராணியின் கணவர் மேகநாதன். டெல்லி ராணி தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளன. இந்த நிலையில் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக அவ்வப்போது பிரிந்து வாழ்வதும் சில மாதங்கள் கழித்து சேர்ந்து வாழ்வதும் என இருந்து வந்துள்ளனர். அதாவது அவர்களுடைய வாழ்க்கையில் சண்டை சச்சரவு இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று டெல்லி ராணி காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் அருகே உள்ள சாலை தெரு பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சாலை தெரு பகுதியில் சென்று கொண்டிருந்த போது இந்தியன் வங்கி அருகே அவரது கணவர் மேகநாதன் இடைமறித்து வாகனத்தை காலால் எட்டி உதைத்து பெண் காவலரை நிலை தடுமாறி கீழே விழ செய்துள்ளார். தொடர்ந்து தான் மறைத்து வைத்திருந்த கத்தி எடுத்து பெண் காவலரை ஓட துரத்தி வெட்டியுள்ளார். உயிருக்கு பயந்த டெல்லி ராணி அங்கிருந்து தப்பி ஓடி எதிரே இருந்த வங்கி ஏடிஎம்மில் தஞ்சமடைய முயற்சி செய்தார். அப்பொழுது இடைமறித்து கையில் சரமாரியாக டெல்லி ராணியை மேகநாதன் தாக்கியுள்ளார். அங்கிருந்த பொதுமக்கள் கத்தி கூச்சலிட்டதை பார்த்து மேகநாதன் அங்கிருந்து தப்பி ஓடி தலைமறைவாகியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சிவகாஞ்சி போலீசார் உயிருக்கு போராடி கொண்டிருந்த டெல்லி ராணியை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு அவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய கணவரை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் அதாவது பாண்டிச்சேரியிலிருந்து காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் சரணடைய வந்த மேகநாதனை பின்தொடர்ந்து வந்த போலீசார் அவரை சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். மேலும் அவர் கைது செய்து தற்போது ஒரு தீவிர விசாரணையாக மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த கொலை முயற்சி எதற்காக நடத்தப்பட்டது, எதற்காக இந்த கொலை முயற்சி ஒரு செய்ய துணிந்தார் என்ற ஒரு கோணத்தில் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவல்துறை அடுத்த அறிவிப்பின்படி நமக்கு முழுமையான தகவல் தெரிய வரும்.